பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள். இஸ்லாமிய ஹிஜ்ரி மாதங்களில் முதலாவதாகிய முஹர்ரம் மாதம் அல்லாஹு தஆலா மகத்துவம் அளித்திருக்கின்ற புனித மாதங்களில் ஒன்றாகும் என்று திருமறையில் 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த 4 மாதங்களில் பாவங்கள் புரிவது பெருங்குற்றமாகும். இன்னும் நல்லமல்களுக்கு கிடைக்கும் கூலியும் மகத்தானதாக இருக்கின்றது. ரமலானுக்கு பிறகு இம்மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்ததாகும். இம்மாதத்தில் அதிகமான சுன்னத்தான நோன்பு நோக்க முயல வேண்டும். இம்மாதத்தில் 9 மற்றும் 10வது நாட்களில் நோன்பு நோற்பது சிறந்ததாக இருக்கிறது. முந்தைய ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமையும். மூசா நபியையும் இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றியது முஹர்ரம் 10 இந்த புனிதமான மாதத்தில் பிதத்தான காரியங்களில் இருந்து விலகி நல்லமல்கள் புரிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.